ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பிரண்டை துவையல் பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா போட்டு வறுத்துக்கிட்டு ஒரு 4 மிளகு கூட சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டால். அடுத்தது ஒரு 6-7 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன், அதுவும் வறுத்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிரண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரண்டை தோல் நீக்கும்போது கை கொஞ்சம் அரிப்பு எடுக்குங்க. அப்போ நம்ம ஒன்று க்ளவுஸாவது போட்டுக்கணும், இல்லைன்னா எண்ணெயாவது கைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா தான் க்ளீன் பண்ணணும். இந்த துவையல் போன்ஸ்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது அடுத்தது இப்போது ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். சூடான சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி ராகி களிக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாங்க. இது சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு 2 தக்காளி கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துடலாம். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு ஒரு 6 ஸ்பூன் கல்லுப்பு இருக்குங்க, நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். புளி சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லாமே சேர்த்து மிக்சிக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க மிக்சியில். இப்போது இதை தாளிப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்து பொரிஞ்சதுமே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் வதக்கிட்டு சட்னியில் சேர்த்துடலாங்க. இவ்வளோதான், பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.